இது இந்த சீரீஸின் இரண்டாவது பகுதி. இதில் நாம் ஒர்க்கர்ஸ் ஈக்லிபிரியம், ஆப்டிமம் சாய்ஸ் ஆஃப் இன்கம் அண்ட் லீஷர் என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக வேஜ் லைன் அல்லது இன்கம் லீஷர் கன்ஸ்ட்ரெயின்ட் லைன் என்பதை எவ்வாறு பெறுவது என்பதிலிருந்து தொடங்குவோம். இது தியரி ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ் அனாலிசிஸில் நாம் ஏற்கனவே பார்த்த பிரைஸ் லைன் போன்றதுதான். ஆனால் இங்கு இன்கமை ஒய் ஆக்சிஸிலும் லீஷர் மற்றும் அவர்ஸ் ஆஃப் ஒர்க் ஆகியவற்றை எக்ஸ் ஆக்சிஸிலும் அளக்கிறோம். இங்கு வேஜ் ரேட் 10 rupees per hour என நாம் வைத்துக்கொள்வோம். ஒரு நாளில் 24 hours உள்ளது. இந்த 24 hours B என்ற புள்ளியாக எக்ஸ் ஆக்சிஸில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 24 hours-ஐ ஒரு ஒர்க்கர் லீஷருக்கும் ஒர்க்குக்கும் இடையே பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு ஒர்க்கர் கிடைத்திருக்கும் 24 hours முழுவதையும் லீஷரில் கழிக்க முடிவு செய்துவிட்டால் அவர் O என்ற புள்ளியிலிருந்து B என்ற புள்ளிக்கு நகர்ந்து விடுவார். B என்ற புள்ளியில் அவருக்கு 24 hours லீஷரும் சைபர் அளவு இன்கமும் கிடைக்கும். இதனை ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொள்வோம். அவருடைய அடுத்த எக்ஸ்ட்ரீம் அவர் 24 hours வேலையில் ஈடுபடுவதாக வைத்துக்கொள்வோம். இப்போது அவருடைய வருமானம் 24 multiplied by 10 rupees 240 rupees. இது A என்ற புள்ளியாக ஒய் ஆக்சிஸில் குறிக்கப்பட்டுள்ளது. அந்த ஒர்க்கர் O என்ற புள்ளியிலிருந்து A என்ற புள்ளிக்கு நகர்ந்து விடுகிறார். A என்ற புள்ளியில் அவருடைய இன்கம் 240 rupees. மேலும் அவருக்கு கிடைக்கும் லீஷர் 0 hours. பாயிண்ட்கள் Aயையும் Bயையும் ஒரு நேர்கோட்டால் இணைக்க நமக்கு கிடைப்பது வேஜ் லைன் AB. வேஜ் லைனில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு குறிப்பிட்ட அளவு இன்கமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு அவர்ஸ் ஆஃப் லீஷரையும் உள்ளடக்கிய ஒரு காம்பினேஷன் ஆகும். உதாரணமாக வேஜ் லைனில் பாயிண்ட் Cயை எடுத்துக்கொள்வோம். அது 140 rupees இன்கம் 10 hours ஆஃப் லீஷரை உள்ளடக்கிய ஒரு காம்பினேஷன். அதற்கும் மேலாக காம்பினேஷன் C பற்றி நாம் மேலும் சில விவரங்களை அறிந்து கொள்வது நல்லது. லீஷருக்கும் ஒர்க்குக்கும் இடையே இந்த 24 hours 10 hours லீஷர் என்றும் 14 hours ஒர்க் என்றும் பிரித்து அளிக்கப்பட்டுள்ளது. அவருடைய 14 hours ஆஃப் ஒர்க் அவருக்கு 140 rupees இன்கமை சம்பாதித்து தருகிறது. 10 hours-ஐ லீஷரில் செலவிட அவர் 100 rupees வருமானத்தை தியாகம் செய்ய வேண்டியுள்ளது. இதனை லீஷரின் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என நாம் வேறு விதமாகவும் குறிப்பிடலாம். ஏனென்றால் அவர் 10 hours-ஐ லீஷருக்கு பயன்படுத்தவில்லை என்றால் அதனை 100 rupees வருமானம் ஈட்டுவதில் செலவிட்டிருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக எது மிகவும் முக்கியம் என்றால் வேஜ் லைனின் ஸ்லோப். இது மார்க்கெட் வேஜ் ரேட்டை தெரிவிக்கிறது. ஸ்லோப் என்பது டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ் 240 by 24 10. இதுதான் மார்க்கெட் வேஜ் ரேட்டும் ஆகும். இதுதான் ஒரு ப்ரொடியூசர் 1 hour லேபருக்காக ஒரு லேபரருக்கு கொடுக்க விரும்பும் வேஜ் ரேட் என்று வேறு விதமாகவும் குறிப்பிடலாம். எனவே ஒரு ஒர்க்கர் தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமம் செய்வதற்கு வேஜ் லைனில் உள்ள ஏதாவது ஒரு காம்பினேஷனை தெரிவு செய்ய வேண்டும். இன்டிஃபரன்ஸ் மேப் ஒர்க்கரின் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் என்ன என தெரிவிக்கிறது. வெவ்வேறு வேஜ் ரேட்டுகளில் ஒர்க்கர் தேர்வு செய்ய விரும்பும் வெவ்வேறு இன்கம் லீஷர் காம்பினேஷன்ஸ்களை அது காட்டுகிறது. மேலும் சுருக்கமாக சொல்வதானால் இன்டிஃபரன்ஸ் கர்வின் ஸ்லோப் 1 hour ஆஃப் லேபருக்காக ஒர்க்கர் எதிர்பார்க்கும் வேஜ் ரேட்டை தெரிவிக்கிறது. நல்லது. வேஜ் லைனையும் இன்டிஃபரன்ஸ் மேப்பையும் ஒரே கிராஃபில் இணைப்பதன் மூலம்
லேபருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மேக்சிமம் அடையச் செய்யும் இன்கம் லீஷர் ஆப்டிமம் காம்பினேஷனை நாம் அறிய முடியும். கிராஃபில் இண்டிஃபரன்ஸ் கர்வ்களும் வேஜ் லைனும் காட்டப்பட்டுள்ளது. அவன் வேஜ் லைனில் மட்டுமோ அல்லது இண்டிஃபரன்ஸ் கர்வில் மட்டுமோ உள்ள எந்த ஒரு காம்பினேஷனையும் தேர்ந்தெடுக்க மாட்டான். அவன் வேஜ் லைனிலும் அதே சமயம் இண்டிஃபரன்ஸ் கர்விலும் இருக்கும் ஒரு காம்பினேஷனை தான் தேர்ந்தெடுப்பான். அதுபோன்ற காம்பினேஷன்ஸ்கள் 3 இங்கு உள்ளது. அவைகள் D, E மற்றும் F ஆகும். ஒரு லேபரர் இந்த 3இல் ஒன்றைத்தான் சூஸ் செய்வார். அவர் இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வில் உள்ள காம்பினேஷன் E-ஐ தேர்வு செய்து ஈக்குலிபிரியத்தில் இருப்பார். அதற்கான காரணங்கள் வருமாறு: 1. இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வின் ஸ்லோப் வேஜ் லைனின் ஸ்லோப்பிற்கு சமமாக உள்ளது. 2. மார்க்கெட் வேஜ் ரேட்டும் லேபரர் எதிர்பார்க்கும் வேஜ் ரேட்டும் சமமாக உள்ளது. 3. இண்டிஃபரன்ஸ் கர்வ் ஆரிஜினுக்கு கான்வெக்ஸாக உள்ளது. அதாவது இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வின் ஸ்லோப் E என்ற புள்ளியில் குறைந்து கொண்டு செல்கிறது. 4. இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2 தான் இந்த மார்க்கெட் வேஜ் ரேட்டில் ஒர்க்கரால் அடையக்கூடிய மிக உயரத்தில் உள்ள இண்டிஃபரன்ஸ் கர்வ். எனவே ஒர்க்கருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்சிமம் ஆகிறது. அவர் காம்பினேஷன் Dஐயோ அல்லது Fஐயோ தேர்வு செய்ய மாட்டார். D என்ற புள்ளியில் இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வின் ஸ்லோப் வேஜ் லைனின் ஸ்லோப்பை விட அதிகமாக உள்ளது. வேறு விதமாக கூறுவதானால், ஒர்க்கர் எதிர்பார்க்கும் வேஜ் ரேட் மார்க்கெட் வேஜ் ரேட்டை விட அதிகமாக உள்ளது. மார்க்கெட் வேஜ் ரேட் குறைவாக இருக்கும்போது எந்த ஒரு ப்ரொடியூசரும் ஹையர் வேஜ் ரேட்டை கொடுக்க முன் வர மாட்டார். எனவே லேபரர் இன்கமுக்காக லீஷரை சப்ஸ்டிடியூட் செய்து வேஜ் லைன் வழியே கீழ் நோக்கி நகர்ந்து E என்ற புள்ளியை அடைவார். F என்ற புள்ளியில் இண்டிஃபரன்ஸ் கர்வ் IC2வின் ஸ்லோப் வேஜ் லைனின் ஸ்லோப்பை விட குறைவாக உள்ளது. வேறு விதமாக கூற வேண்டுமானால், ஒர்க்கர் எதிர்பார்க்கும் வேஜ் ரேட்டானது மார்க்கெட் வேஜ் ரேட்டை விடவும் குறைவாக உள்ளது. மார்க்கெட் வேஜ் ரேட் உயர்வாக இருக்கும்போது அதைவிட குறைவான வேஜ் ரேட்டில் வேலை செய்ய எந்த ஒர்க்கரும் முன்வர மாட்டார். அவர் லீஷருக்கு பதிலாக இன்கமை சப்ஸ்டிடியூட் செய்து E என்ற புள்ளியை அடைவார். நம்முடைய அனாலிசிஸின் படி E என்ற ஆப்டிமம் காம்பினேஷனில் அவருக்கு ON அவர்ஸ் ஆஃப் லீஷரும் OM அளவு இன்கமும் கிடைக்கிறது. அவர் NB அவர்ஸ் ஒர்க் செய்து OM அமௌண்ட் இன்கமை ஏர்ன் செய்கிறார். ON அவர்ஸ் லீஷரை அனுபவிக்க MA அமௌண்ட் இன்கமை அவர் தியாகம் செய்கிறார். எனவே ON அவர்ஸ் லீஷரின் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் MA அமௌண்ட் ஆஃப் இன்கம் ஆகும். இத்துடன் இன்றைய டியூட்டோரியல் முடிவடைகிறது. அடுத்த வீடியோவில் வேஜ் எஃபெக்டை சப்ஸ்டிடியூஷன் எஃபெக்ட், இன்கம் எஃபெக்ட் என பிரிப்பது பற்றி காண்போம். இப்படி பிரிப்பதன் மூலம்தான் ஏன் லேபரின் சப்ளை கர்வ் பின்னோக்கி வளைகிறது என்பதற்கான காரணத்தை நாம் அறிய முடியும். மீண்டும் அடுத்த செஷனில் சந்திப்போம்.